இங்கே ஒரு தளபதி அவரோட வீரர்களை காட்டு வழியாக கூட்டிட்டு போறாரு. அப்போ டயர்டா இருக்குன்னு ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த தளபதிக்கோ காது கேட்காது. அவன் அங்கே உள்ள ஏரியில தண்ணி குடிக்கலான்னு போறான். அப்போ தண்ணிக்குள்ள தங்க காசு கிடக்கு. இவன் அந்த காசை கையில் எடுத்ததும் ஏரிக்குள்ளேருந்து ஒரு பொண்ணு வெளியே வரா. அவள் பயங்கரமாக கத்திக்கிட்டே தண்ணி மேலே டான்ஸ் ஆடுறா. அவள் உடம்பு ஃபுல்லாகவே தங்கமாக தான் இருக்கு. அவள் கொடூரமாக கத்துற சத்தம் கேட்டு அங்கே உள்ள வீரர்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிக்குது. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டே அந்த ஏரி கிட்ட வராங்க. அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி எல்லாருமே செத்துடுறாங்க. பட் அந்த தளபதிக்கு மட்டும் இவ எவ்வளோ கத்தினாலும் ஒன்றுமே ஆகலை. அவனுக்கு காது கேட்காததுனால இவகிட்ட இருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடிடுறான். அப்படியே நைட்டும் ஆகுது. இவன் டயர்ட்ல நதி பக்கத்துல தூங்கிடுறான். இவன் தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு தண்ணில இருந்து வெளியே வந்து இவன் பக்கத்திலே படுத்து தூங்குறான். காலையில அவன் எழுந்ததும் அவ பக்கத்துல இருக்கிறத பார்த்து அவளை பிடிக்க பாக்குறான். பட் அவ எப்படியோ தப்பிச்சு தண்ணிக்குள்ள போயிடுறான். இவனும் பின்னாடியே விரட்டிட்டு வரான். அவ ஒரு அருவிக்கு மேல நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டே இவன் பக்கத்துல வரான். இவனும் அவ கூட டான்ஸ் ஆடுற மாதிரியே நடிக்கிறான். அவ அசந்த நேரம் அவ தலையிலே முட்டி கொன்னுடுறான். அப்புறம் அவ உடம்புல உள்ள எல்லா தங்கத்தையும் பிச்சு எடுக்கிறான். அந்த தங்கமெல்லாம் இவ உடம்புல இருந்து முளைச்சு வந்திருக்கு. இதனால அவ உடம்பையே பிச்சு தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு அவளை தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறான். அவ தண்ணிக்குள்ள விழுந்ததும் தண்ணி ஃபுல்லா ரத்தமா மாறிடுச்சு. இவனும் தங்கத்தை தூக்கிட்டு காட்டுக்குள்ள நடந்து போறான். அப்ப தாகமா இருக்குன்னு நதி தண்ணியை குடிக்க போறான். தண்ணி ஃபுல்லா ரத்த கலர்ல இருக்கு. இவன் அந்த தண்ணியை குடிச்சதும் அவனுக்கு காது நல்லா கேக்குது. செத்து போன அந்த பொண்ணு மறுபடியும் தண்ணில இருந்து வெளியே வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுறான். கொஞ்சம் கொஞ்சமா அவ உடம்பு ஃபுல்லா தங்கமா முளைக்க ஆரம்பிக்குது. இப்ப இவனுக்கு காது கேட்கறதுனால அந்த சத்தம் கேட்டு பைத்தியம் பிடிச்சி தண்ணிக்குள்ள போறான். அப்படியே மூச்சு விட முடியாம தண்ணிக்குள்ள மூழ்கி செத்துறான். அவன் உடம்பு தண்ணியோட ஆழத்துக்கு போகுது. அந்த பொண்ணால செத்த எல்லாரோட உடம்பு தண்ணிக்குள்ள கிடக்குது. இப்படியே அந்த நதிக்கு வர எல்லாரையும் கொன்னு இந்த பொண்ணு தண்ணிக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்கா.